அஜிஷுக்குமே பெரிய ஹீரோ ஆகணும்னு ஆசை. அதனால காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு கூட போகாம ஹீரோக்கு சான்ஸ் தேடிட்டு இருப்பாரு. அஜிஷோட அப்பா தான் குடும்பத்த பார்த்துக்கிறாரு. மெடிக்கல் ரெப்பாவும் இருப்பாரு. அஜிஷுமே ரீல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு சான்ஸ் தேடிட்டு இருக்காரு. அஜிஷுமே ஒரு ஆடிஷன் அப்போ ரியாங்கிற பொண்ண மீட் பண்றாரு. ஆனா இவரு இப்படி வேலைக்கு போகாம சான்ஸ் தேடிட்டு இருக்கிறத பார்க்குற அப்பாவுமே பயங்கரமா புடிச்சு திட்டுறாரு. அஜிஷுமே கூட்டத்துல நிக்கிறதுக்கு ரோல் கிடைச்சிருக்கும்னு சொல்லி போயிருப்பாரு. ஆனா அங்க ஷூட்டிங்ல ரியாவுமே அஜிஷ வேணான்னு சொல்லிட்டு அங்க நின்னுட்டு இருக்க அவங்க அப்பா தான் கரெக்ட்டா இருப்பாருன்னு சொல்லி நிக்க வச்சிடுறாங்க. அஜிஷுமே அவங்க அப்பாவ கலாய்க்கணுன்றதுக்காகவே அவர் நிக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. இப்ப அங்க ஒரு பெரிய ஹீரோ தான் வராரு. அவருக்கு ஒரு எமோஷனலான சீன் குடுத்து டைரக்டரும் நடிக்க சொல்றாரு. ஆனா, அவரு சரியா நடிக்காததால அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. அஜீஷோட அப்பாவுமே ஃப்ரெண்டு கிட்ட பேசி சிரிச்சிட்டு இருப்பாரா, ஆனா ஹீரோவுமே தன்ன பார்த்து தான் சிரிக்கிறதா நெனச்சு கோவப்பட்டு, "எங்க நீ வந்து நடிச்சு காட்டு பார்க்கலாம்னு" சொல்லி சவால் விட்டுடுறாரு. இப்ப அஜீஷோட அப்பாவுமே அந்த சீன நடிக்கிறாரு. ரொம்ப எமோஷனலா பார்க்கறதுக்கு ரியலிஸ்டிக்கா நடிக்கிறாரு. இதனால அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பாராட்டுறாங்க. அந்த ஹீரோவுமே கோச்சிக்கிட்டு போயிடுறாரு. ஹீரோ சரியா நடிக்காதது மட்டும் இல்ல, அஜீஷோட அப்பா நல்லா நடிச்சதுமே வீடியோவா இப்போ வைரல் ஆயிடுது. இதனால அந்த ஹீரோவுமே கோவப்படுறாரு. இந்த பிரச்சனை பெருசாக கூடாதுன்னு சொல்லி, இப்ப அஜீஷோட அப்பாக்குமே இந்த படத்துல சின்னதா ஒரு ரோல் குடுத்து நடிக்க வச்சிருப்பாங்க. அவருமே நல்லா நடிச்சிருப்பாரு. படமும் நல்லா ஹிட் ஆயிடும். இதனால அஜீஷோட அப்பாவுமே கொஞ்சம் ஃபேமஸ் ஆகுறாரு. ஆனா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே அஜீஷோட அப்பானால தான் இந்த படம் ஓடுச்சான்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்டிருப்பாங்க. அதனால அவருமே கடுப்புல இருக்காரு. அஜீஷோட அப்பாவும் வேலைய விட்டுட்டு இப்ப நெறைய ஆக்டிங்லாம் பண்ணி வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருப்பாரு. அதே சமயத்துல அஜீஷுக்குமே பெங்களூர்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கும். ஆனா அஜீஷோ போக மாட்டேன்னு சொல்லிடுறாரு. இதனால அப்பாக்கும் பையனுக்கும் பயங்கரமா சண்டை வருது. இவங்க 2 பேருமே இப்ப சவால் விட்டுக்கிறாங்க. முதல்ல யாருக்கு ஆக்டிங் சான்ஸ் கிடைக்குதோ, அது சின்ன ரோலா இருந்தாலும் பரவால்ல. அவங்க ஆக்டிங்ல போணும். மத்த ஒருத்தவங்க போய் வேலை பார்க்கணும்னு சொல்லி சவால் விட்டுப்பாங்க. அஜீஷுக்குமே இப்போ ஒரு ஹீரோ சான்ஸ் கிடைச்சிருக்கும். ஆனா அந்த படத்துக்கு இவருமே காசு போட வேண்டியது இருக்கும். அதனால இவர் கடன் கேட்டிருப்பாரு. இந்த விஷயம் தெரிஞ்சு அப்பாவுமே பயங்கரமா திட்டுறாரு. உங்கள மாதிரி அப்பா இருந்தா நான் கடன் தான் வாங்கணும்னு சொல்றாரு. இப்ப அவருக்கு அந்த ஹீரோ சான்ஸும் போயிடுது. அஜீஷோட அப்பா ஆடிஷன்ல அட்டெண்ட் பண்ணார்ல. அதனால அந்த ஹீரோவுடைய படத்துல ஒரு கேரக்டர் ரோல் கிடைச்சிருக்கும். ஆனா இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த ஹீரோவுமே அஜீஷோட அப்பாவ நடிக்க வைக்கக்கூடாதுன்னு அஜீஷ்கே கால் பண்ணி, "உங்க அப்பாக்கு பதிலா நான் உனக்கு சான்ஸ் தரேன். இந்த விஷயம் உங்க அப்பாக்கு தெரியாம நீ வந்து நடிச்சு குடுன்னு" சொல்லிடுறாரு. இந்த டீலுக்கு அஜீஷுமே ஒத்துக்கிறாரு. ஆனா அந்த ஹீரோவோ இப்போ அஜீஷோட அப்பா வீட்டுக்கே ஆள் அனுப்பி, "இந்த மாரி உங்களுக்கு தான் வாய்ப்பு கிடைச்சது. ஆனா உங்க பையன் அந்த வாய்ப்ப தட்டி பறிச்சுட்டான்னு" சொல்லி போட்டு குடுக்குறாங்க. ஆனா அஜீஷோட அப்பாவுமே, "என் பையன் நடிச்சா சந்தோஷம் தான். அதனால இந்த விஷயத்த பெருசு பண்ணாதீங்கன்னு" சொல்லிடுறாரு. இப்போ அந்த ஹீரோவுமே அஜீஷ் கிட்ட அப்பா கேரக்டர் கூட நடிக்க சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா கில்ட்ல அஜீஷ் சரியா நடிக்க மாட்டான்னு நெனச்சிருப்பாரு. ஆனா அஜீஷுமே தன்னோட அப்பாவே நிக்கிறதா நெனச்சு, "என்ன மன்னிச்சிடுங்க. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். சின்ன வயசுல உங்கள பார்த்து தான் நான் நடிக்கவே ஆசைப்பட்டேன். நீங்க என்ன நெறைய படத்துக்குலாம் கூட்டிட்டு போய் சினிமாவ பத்தி நெறைய விஷயம் சொன்னீங்க. அதனால தான் எனக்கு சினிமா மேல இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஆனா இன்னைக்கு உங்க வாய்ப்பே தட்டி பறிச்சுட்டேனேன்னு" சொல்லி ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்கிறாரு. அஜீஷோட பெர்ஃபார்மன்ஸ பார்த்து அங்க இருக்கிறவங்கலாம் கை தட்டி பாராட்டுறாங்க. ஆக்சுவலா அஜீஷோட அப்பாவுமே அங்க தான் இருந்திருப்பாரு. இப்ப அந்த ஹீரோவுமே வந்து அப்பாவையும் சரி, பையனையும் சரி எந்த படத்திலயும் நடிக்க விட மாட்டேன்னு சொல்லி சவால் விடுறாரு. ஆனா அஜீஷோட அம்மாவோ, "திறமையும் வாய்ப்பும் இருந்தா யார் வேணா சாதிக்கலாம். இங்க யாரோட வாய்ப்பையும் யாரையும் தட்டி பறிக்க முடியாதுன்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறாங்க.